ஓகே, ஓகே. நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. Good evening, children. In 10th standard science, today we are going to start one new lesson in biological part. ஸோ இந்த லெசன் வந்து ரிலேட்டடாக பிளான்ட் சம்மந்தப்பட்டது, தாவரங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லெசனுக்குள்ளார என்டர் ஆகலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளுடைய ஏஜ் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்? நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய க்ரோத்தை பார்த்து பண்ணுவாங்க இல்லையா? டாக்டருக்கு தெரியும். ஆர் அதர்வைஸ் நம்மளுடைய ஏதாவது ஒரு நம்மளை பத்தி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுடைய ரேகை அதை வச்சு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அது யார் என்னங்கிறது நம்மள இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நமக்கு அந்த கைரேகை மாற்றம்ங்கிறது தெரியும். அண்ட் தென் செல் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொன்னா நம்மளுடைய பிளட் எடுப்பாங்க, அண்ட் தென் கைரேகை எடுப்பாங்க, அல்லது நம்மளுடைய ஹேர்லாம் எடுத்து பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ யாருன்னு நமக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அது போல பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபேக்ட் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய நம்ம பிளான்ட்டை கட் பண்ணா என்ன ஆகும், நடுவுல ரிங் ஷேப் தெரியும் நமக்கு, வளையம் வளையமா. மரத்தெல்லாம் நீங்க நிறைய கட் பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அது போல அந்த மர வளையங்கள் அப்படிங்கிறது அதனுடைய ஏஜ் எவ்வளோ நாளானது அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது போல நம்மளுடைய நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருக்கு இல்லையா, இயற்கை சீற்றங்கள், அதை எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய, நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபேக்ட் நம்ம தாவரங்களுக்கு இருக்கு. மரத்தினுடைய வளையங்களை நம்ம பார்க்கதன் மூலம் அந்த அந்த படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னன்னு கேட்டா டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிறது. ஸோ இது மரத்தினுடைய வளையங்கள், அதனுடைய அந்த ட்ரீனுடைய ஏஜ் ஃபேக்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு இந்த எரிமலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அது போல நமக்கு ஃபுல்லும் இப்போ வாட்டர் ஸ்கார்சிட்டி, தண்ணி மழையெல்லாம் வராது. அது போல இயற்கை பேரழிவு, இந்த நேச்சுரல் இயற்கையால வரக்கூடிய வெள்ளம், அண்ட் தென் மண் சரிவுன்னு சொல்லலாம், சுனாமி, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பெருவெடிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வருதுன்னா அதை முன்கூட்டி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நேச்சர். ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த எந்த அளவுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை வச்சுதான் அந்த ஸ்டடீஸ், அந்த டெக்னாலஜி படிச்சவங்களுக்கு அதை பத்தி நமக்கு தெரியும். ஸோ இந்தியால சிக்கிமில் அதிகமாக வரக்கூடிய இந்த வெப்பம் எல்லா இடத்துலயும், ஒரு சில இடங்கள்ல இப்ப சிரபுஞ்சிங்கிற இடம் என்னது, நிறைய நமக்கு ரெயின்ஃபால் அதிகம், மழை அதிகங்கிற மாதிரி இங்க நமக்கு சிக்கிம்ல அதிகமாக வரக்கூடிய வெப்ப குறியீடு, வெப்பநிலை, அது எல்லாத்தையுமே என்னது, தாவரங்கள் அதனுடைய இலைகள் வழியாக அந்த தண்ணீரை இழக்கும் விகிதம், அதனுடைய வளர்ச்சியில் வரக்கூடிய அந்த விளைவுகள் ஏற்படுத்தி தான் நமக்கு இந்த அந்த காலநிலை மாற்றத்தை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஸோ இது ஏன்னு கேட்டா சோமாரு ராம் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு ஆராய்ச்சி மூலமாக ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு. அது போல நம்ம வீட்ல அதுவும் இப்ப அடுத்த ஒரு ஃபேக்ட், நம்ம வீட்ல எல்லா பிளேசஸ்லயுமே இப்போ பெரிய ஃபிளாட்ல இருந்தா கூட நிறைய சின்ன சின்ன செடிகள் நம்மள சுத்தி வைக்கிறோம். பிகாஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிப்ரெஷனை நமக்கு குறைக்கிறதுக்காக அந்த ஒரு கிரீன் கலர் அண்ட் தென் நேச்சர், இயற்கை ரெண்டையும் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. சுற்றி இருப்பது நம்மளுடைய மன மற்றும் சமூக நல வாழ்வு, நம்மளுடைய மன அமைதிக்காக ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், தூய காற்று. நான் மாடி மேல இருக்கேன், எனக்கு மரமே இல்லை அப்படின்னு சொல்றதை விட எங்க வீட்ல சின்ன 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 செடிகள், நமக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துளசி, தும்பை, அண்ட் தென் நமக்கு ஒரு இயற்கை குரோட்டன்ஸ், இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த
நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயமே செடிகள் தான் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஆக்சிஜன், பியோர் ஏர், நல்ல காற்றும் கிடைக்கும். அதே போல நம்முடைய மன அழுத்தமும் நமக்கு குறையும் அப்படிங்கிறத ஒரு பல்கலைக்கழகம், இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் அண்ட் தென் ஹாங்காங், இவங்க 2 பேருமே நடத்தின ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதோட மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே அது ஒரு ப்ரூஃப் பண்ணப்பட்ட உண்மைதான். பூமியில அதிக மழை பெய்யும் பொழுது அது என்ன ஆகுது? ஆக்சுவலி ஃபில்டர் ஆகி நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல அதிகரிக்கும். அதுபோல மழைநீர் நமக்கு அது நெறையா என்ன ஆகுது? சேமிச்சு வேஸ்ட் ஆகாம நம்மளுடைய வாட்டர் பாடிஸுக்கு அனுப்பக்கூடிய தன்மை இதுவும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு நம்ம தாவரங்களை பத்தி நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ தென் நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்கலான்னு கேட்டா, லெசன் நேம் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 17th லெசன். நம்ம பிசிக்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ் யூ ஆர் என்டரிங் இன்டு த பயாலஜிக்கல் பார்ட் ஆஃப் த 10th சயின்ஸ். ஸோ இந்த லெசன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுல நிறைய நமக்கு ஸ்ட்ரக்சரல், நமக்கு டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த லெசன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் ஆஃப் திஸ் லெசன் இஸ் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்னா என்னது? நமக்கு பேசிக்கா என்ன பார்த்திருக்கோம்? செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் அண்ட் தென் டோட்டல் ஆஃப் த பாடி. இதுதான் இதனுடைய பேசிக்கல் ஆர்டர் இல்லைங்களா? ஸோ இந்த இதுல இருந்து தான் அடுத்தடுத்தது நமக்கு வந்து செல்லுன்னு வரும், திசுக்கள் வரும். அப்படி ஒரு வளர்ச்சியாக தான் நமக்கு ஒரு உருவம், அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய விஷயம் ஆஃப்டர். ஸோ த குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ் டிஷ்யூஸ். ஒரு செல்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் திசுக்கள் சொல்லுவோம். The tissues are the group of cells that are similar or dissimilar in the structure and that origin but the perform of the similar function also. Each and every cells are that same kind of function. There is no differentiation for different cells. They are same nature, same கண்டிஷன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரே மாதிரியான அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான தன்மைகள் ஒவ்வொரு வகையான டிஷ்யூஸுக்கும். ஸோ த பிளான்ட் டிஷ்யூஸ் கேன் பி ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 kinds, தட் இஸ் மெரிஸ்டமேட்டிக் அண்ட் தென் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ நம்ம இந்த திசுக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இப்போ செல்லுல நம்ம பிரிக்க முடியாது. ஆனா திசுக்களை பார்க்கும் பொழுது செல் என்பது நமது உடலில் தினமும் தோன்றி தினையும் மறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம செல்னு சொல்றப்ப அமைப்புலயும் சரி, தோற்றத்திலயும் சரி ஒரே மாதிரி அல்லது வேறுபட்ட பட் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் செய்யும். ஒரு போர்ஷன்ல ஒரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கையின்னா நமக்கு என்னது வேலைகள் செய்வது, கண் பார்ப்பது, காது கேட்பது. ஸோ தி டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன், சென்ஸ் ஆர்கன்ஸ், நமக்கு ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆர் டூயிங் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் ஒரே மாதிரியான ஒர்க்கை நமக்கு அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ அதை டிசைட் பண்ணக்கூடிய அந்த வேலை என்னது? நமக்கு அந்த டிஷ்யூஸ்னுடைய குரூப், அந்த திசுக்களினுடைய தொகுப்பு தான் இந்த பணிகளை, ஒரே மாதிரியான பணிகளை செய்கிறது. ஸோ இதுல நமக்கு டிவிஷன்ஸ் எதன் அடிப்படையில் நம்ம வந்து பிரிக்கிறோம்னா, the tissues can be broadly classified into based on their ability. எது? அதனுடைய பகுப்படையக்கூடிய திறனின் அடிப்படையில் நம்ம 2 மேஜர் டிவிஷனா பிரிக்கலாம். ஆக்கு திசுக்கள், நிலைத்த திசுக்கள். சரிங்களா? அததான் நம்ம இங்கிலீஷ்ல மெரிஸ்டமேட்டிக் அண்ட் தென் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ தோல் அல்லது நமக்கு புறத்தோல், திசு தொகுப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். திசு தொகுப்பினுடைய வகைகள், குரூப் ஆஃப் நமக்கு வந்து டிஷ்யூஸ்னா தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, தொகுப்பு அடிப்படையில் அல்லது தளத்திசை தொகுப்பு அல்லது வாஸ்குலார். ஸோ டிஷ்யூ சிஸ்டம் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், டெர்மல் ஆர் எபிடெர்மல். ஸோ இந்த டிஷ்யூஸை 2ஆ பிரிக்கிறோம். டிஷ்யூ சிஸ்டம்ஸை நம்ம 3 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். அதுதான் நல்லது.
உள்தோல் அல்லது புறத்தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு புறத்தோல்னு சொன்னா என்னது, நமக்கு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் நம்மளுடைய பாடியில மேல இருக்கக்கூடியது பார்ட் என்னது, நம்மளுடைய ஹோல் பாடியும் கவர் பண்ணி இருக்கக்கூடியது ஆர்கன் என்ன சொல்றோம், ஸ்கின் அப்படின்னு சொல்றோம். ஸ்கின்னுக்குள்ளார நமக்கு போன் இருக்கு, நர்வ் இருக்கு, பிளட் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் present in our body. So whole our body is covered with the skin. So அந்த மாதிரி தான் நமக்கு பிளான்ட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா மேல தோல் அமைப்பு அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் புறத்தோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ஸ்கின்லயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த ஹோல்ஸ் ஏர் சர்க்குலேஷன் ஆஸ் வெல் as த வாட்டர், நமக்கு வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் வியர்வை அப்படிங்கிறது அந்த சின்ன துளைகள் வழியாக வரும். அது அதே போல அந்த துளைகள் வழியாக ஏர் சர்க்குலேஷன். அது போல பிளான்ட்லயும் அதுல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம புறத்தோல் துளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மல் ஆர் எபிடெர்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படை அல்லது நமக்கு தளம் அப்படி சொல்றது கன்சிஸ்ட் ஆஃப் எபிடர்மிஸ், ஸ்டொமேட்டா, எபிடர்மல் அவுட்க்ரோத்ஸ். இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்லலாம். அதுல சின்ன சின்ன துளைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கியூட்டிக்கல் மேல அந்த வழுவழுப்பான பகுதி ஒவ்வொரு விலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பகுதி நமக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் அப்படின்னு சொன்னா லோட்டஸ் பிளான்ட் அப்படின்னு பார்த்தா அதுல வாட்டர் என்ன ஆகாது, மேல நிக்கவே நிக்காது, ஸ்டாக்னேட் ஆகாது. ஏன்னா அதனுடைய மேல இருக்கக்கூடிய அந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது மெழுகு போன்ற வேக்ஸ் போன்ற ஒரு அமைப்பு அதுல இருக்கும். ஸோ த கியூட்டிக்கல் இஸ் பிரசன்ட் அந்த அவுட்டர் வால் ஆஃப் த எபிடர்மிஸ். அதுதான் ஸோ த இவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், நீரை நமக்கு ஆவியாகுவதற்காக அதுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட் ஹேஸ் ஆர் த எபிடர்மல் அவுட்டர் growth. ஸோ ஒவ்வொரு அமைப்பிலையும் ஒரு ஒரு புறத்தோல்ங்கிறது உட்புற திசுக்களை பாதுகாப்பதற்கும், அந்த புறத்தோல் துளைகள் எதற்காக நமக்கு நீராவி போக்கிற்காகவும் இல்லைங்களா? ஸோ நமக்கு அந்த மெயினான ஒரு விஷயம் ஒளிச்சேர்க்கை, நீராவி போக்கு, இது எல்லாமே இலைகள் மூலமாக, அந்த இலை துளைகள் மூலமாக. ஸோ அதுல இருக்கக்கூடிய நமக்கு வந்து பச்சையம் தயாரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல இருக்கக்கூடிய நிறமிகள்னால இல்லையா? அது போலவே அந்த இலை துளைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன நடக்குது, அந்த நீராவி போக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மெயினான ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு இருக்கு இல்லையா அந்த ஸ்டொமேட்டா பார்ட்ல. அது போல ரூட் பார்ட்ல இருக்கிறதுன்னு சொன்னா ரூட் எதுக்காக நமக்கு மேல ரூட்னா சாயில்ல இருக்கக்கூடிய வாட்டரை ஃபுல்லையும் அப்சர்வ் பண்றதுக்கும் அதுல இருக்கக்கூடிய கனிமங்களை எல்லாம் எடுத்து நமக்கு எல்லா பாகங்களுக்கும் அனுப்புவதற்கும் தான். ஸோ அதுதான் மெயினான பார்ட். ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்பிரேஷன் and root hairs help the absorption of water as well as the minerals. Epidermis protects the inner tissues. So உள்ள இருக்கக்கூடிய திசுக்களை பாதுகாப்பதற்காகவும் நமக்கு அது பயன்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ நம்ம டிஷ்யூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது எத்தனை வகையில, 2 வகை, பெர்மனன்ட் அண்ட் மெரிஸ்டமேட்டிக். அண்ட் தென் அதுல டிஷ்யூ சிஸ்டம் போது நமக்கு என்னென்ன வகைகள் இருக்கு. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்துல சிஸ்டம்ஸ் ஆர் இன்க்ளூட்ஸ் ஆல் த டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி எக்ஸப்ட் த எபிடர்மல். புறத்தோல் அல்லது வாஸ்குலர் திசுக்கள் நீங்களாக எல்லா திசுக்களுமே இந்த தொகுப்புல நமக்கு வரக்கூடியது. ஸோ அடிப்படை நமக்கு அதுதான் புறத்தோல் திசுக்களுக்கு தவிர நமக்கு அதுல என்னென்ன பார்ட் இருக்கு, கார்டெக்ஸ் அண்ட் தென் எண்டோடர்மஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித் அப்படின்னு சொல்லக்கூடியது. புறத்தோலும் வாஸ்குலர் திசுக்களும் இல்லாம மீதி எல்லாமே இதுல இருக்கு. அதுதான் கார்டெக்ஸ்னா தமிழ்ல புரணி அப்படின்னு சொல்லுவோம். அகத்தோல் அண்ட் பெரிசைக்கிள், பித், இந்த 4 பகுதிகளுமே இருக்கு. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு மெயினா நம்ம பிளான்ட்ல என்ன பார்த்திருக்கோம், ஜைலம் அண்ட் ப்ளோம். ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் ஜைலம் அண்ட் ப்ளோம் டிஷ்யூஸ். இந்த 2 டிஷ்யூஸுமே நிச்சயமா இருக்கணும். தே ஆர் பிரசன்ட் இன் த
ஃபார்ம் ஆஃப் த பண்டில்ஸ், அந்த ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வாஸ்குலார் பண்டல். வாஸ்குலார் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். வாஸ்குலார் தொகுப்புன்னு சொன்னா சைலம் புளோயம் ரெண்டுமே நமக்கு நீரை கடத்துவதற்கும் உணவை கடத்துவதற்கும். ஸோ ஃபுட் நமக்கு கண்டிப்பாக உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குமே வாட்டர் ஆஸ் வெல் அஸ் தேர் ஃபுட் ஆல்சோ, ரெண்டையுமே டிரான்ஸ்மிஷனுக்கு நமக்கு என்ன வேணும், அந்த ரெண்டு பார்ட் அப்படிங்கிறது தான் சைலம் அண்ட் புளோயம் ரெண்டுமே தான். அந்த phloem contains the food materials to different parts. Xylem conducts the water and the minerals to different parts of the plant. So these are two important major part to growth of the plant. Is it or not? ஒரு தாவரம் வளரணும்னா அதற்கு உணவு, கனிம சத்துக்கள் வேணும், அது போல நீர் சத்தும் வேணும். ரெண்டுமே இருந்தாதான் அந்த செடி வளரும் இல்லையா? இல்லைன்னா வளராது. ஸோ அத நமக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை. செல் இஸ் த பேசிக் பார்ட் ஆஃப் ஆல் த சிஸ்டம். ஸோ அந்த செல்லு ஒவ்வொன்றுக்குமே நமக்கு ஒரு ஒரு செயல் இருக்கு. உள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, அண்ட் தென் லைசோசோம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டும் உள்ள ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதற்கு ரெண்டும் தேவை. அதை கடத்துவதற்கு தான் சைலமும் புளோயமும், அது the vascular bundle. So there are three different types of vascular bundles. So இதுல ஒன்னொன்னுலயுமே சப்டிவிஷன் இருக்குமா. சப்டிவிஷன் பார்க்கும்போது டிஷ்யூனா ரெண்டு வகையான டிஷ்யூ சிஸ்டம்னா ரெண்டு. அடுத்தது அந்த டிஷ்யூ சிஸ்டம் பேஸ்ட் அப் ஆஃப் தட் சைலம் புளோயம். அதுல என்ன இருக்கு, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ஸை நம்ம இன்னும் அந்த வாஸ்குலார் பண்டில்ஸை எப்படியெல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மூன்று வகையான நமக்கு வாஸ்குலார் தொகுப்பு அப்படின்னு சொல்றதுதான் ரேடியல், கன்ஜாயிண்ட் அண்ட் தென் கான்சென்ட்ரிக். ஸோ இந்த மூன்று வகையில தான் நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த வாஸ்குலார் கற்றைகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா. அந்த வாஸ்குலார் கற்றைகள், they are three different types of vascular bundle like radial, conjoint and then கான்சென்ட்ரிக். ஸோ ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை, இதுதான் தமிழ்ல நம்ம சொல்றோம். இந்த மூணு டேர்முமே ஆரப்போக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஐம் கோயிங் டு ஷோ த பிக்சர். see here, this is radial. so radial அப்படின்னு சொன்னா என்ன, நமக்கு அதுல என்ன இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், மெயினா xylem, phloem, tissues, ரேடியம் பார்ட்ல. ஸோ இதுல டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ நம்ம ஆக்சுவலி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல கலர் டிஃபரன்சியேஷன் கொடுக்க முடியாது. nowadays we are using only one color, blue or either blue or black pen only. so we want to differentiate the different shapes. xylemனா எப்படி இருக்கும், புளோயம்னா எப்படி இருக்குங்கிறது இந்த மாதிரி வடிவத்துல நம்ம என்ன பண்ண மாறுபாடு கொடுக்கணும். நிச்சயமாக இந்த பிக்சர், இந்த டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு பிக்சர்ல என்ன பண்றோம், இந்த இந்த கலர்ல இருக்கும்போது அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், சைலம். இது புளோயம்னா அந்த கலர்ல அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல, ரேடியம்னா ஆரப்போக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆரப்போக்கு அமைந்தவை. இது பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்ஜாயிண்ட் அண்ட் தென் கொலாட்ரல் அண்ட் ஓப்பன். ஓப்பனா க்ளோஸா, அதுதான் மெயினா நம்ம இதுல கண்டிப்பா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன்றிணைந்த, ஒருங்கமைந்த, கன்ஜாயிண்ட் அண்ட் கொலாட்ரல், ஓப்பன். ஸோ இதுல கன்ஜாயிண்ட், கொலாட்ரல் அண்ட் க்ளோஸ்டு. ஸோ இதுல என்ன இருக்கு, நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேம்பியம் பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் ரேடியல், ஸோ ஆரப்போக்கு. இதுல கன்ஜாயிண்ட், கொலாட்ரல்னா ஒருங்கிணைந்த, ஒன்றிணைந்த, ரெண்டுமே சேர்ந்தது இல்லையா. அப்போ இது திஸ் இஸ் புளோயம், திஸ் இஸ் நம்ம வந்து xylem. இதுல நம்ம கலர் டிஃபரன்சியேஷன் ஆல்ரெடி ஐ டோல்ட் டு யூ. ஸோ நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும், படத்தை வரையும் போது இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம். இந்த நடுவுல இருக்கக்கூடிய பார்ட்டு தான் நமக்கு ரெண்டையும் தனியா xylem, புளோயம் பிரிக்கக்கூடிய பார்ட்டு கேம்பியம் அப்படிங்கிற பகுதி. ஸோ திஸ் இஸ் க்ளோஸ்ட். இது ஓப்பன்னு சொன்னா நடுவுல சென்ட்ரல் நமக்கு அந்த பைஃபர்கேஷன் கொடுக்கிறோம். ஹியர் கன்ஜாயிண்ட் அண்ட் பைலேட்டரல். ஸோ ஒன்றிணைந்த, ரெண்டு பக்கமும் ஒருங்கமைந்த. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலயும் நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் திஸ் இஸ் அவுட்டர், வெளி புளோயம், கேம்பியம்ங்கிறத. ஏன்னா ரெண்டு கேம்பியம், ரெண்டு புளோயம் இருக்கு இல்லையா. ஸோ அவுட்டர் புளோயம், அவுட்டர் கேம்பியம், இன்னர் கேம்பியம் அண்ட் தென் இன்னர் புளோயம். சென்டர் பார்ட் இஸ் நோன் as xylem part. and next one is புளோயம் சூழ்ந்த வாஸ்குலார் கற்றை. ஸோ வாஸ்குலார் பண்டல்ல கான்சென்ட்ரிக் அண்ட் தென் ஆம்பிசெர்பரல். ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்கு நமக்கு,
வட்ட வடிவத்துல. சோ இது ரெண்டுமே ஜஸ்ட் ஆப்போசிட். சோ சென்டர் பார்ட் இஸ் xylem, here center part is phloem, the outer part is phloem, here outer part is xylem. சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம xylem சூழ்ந்த வாஸ்குலார் கற்றை, phloem சூழ்ந்தது. சோ வெளியில இருக்கிறது phloemனா நம்ம என்ன பண்ணலாம், கான்சென்ட்ரிக் அண்ட் தென் ஆம்பிபிரிக், கான்சென்ட்ரிக் அண்ட் தென் ஆம்பிவிசல்ங்கிறது இங்கிலீஷ்ல. இது phloem சூழ்ந்த நமக்கு xylem, xylem சூழ்ந்த phloem. வெளிப்பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் அவுட்டர் பார்ட். சோ இதுதான் நம்ம இந்த என்னது இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கிறது வாஸ்குலார் பண்டில் பேஸ்டுல எப்படி நம்ம இதை பிரிக்கலாம். ரேடியல், கன்ஜாயின்ட் கொலாட்ரல், கன்ஜாயின்ட் கொலாட்ரல் அண்ட் க்ளோஸ்ட் கன்ஜாயின்ட் பைலாட்ரல் அப்படிங்கிறது. நான் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ ஹியர் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், என்னென்ன பார்ட், ரேடியல், conjoined, concentric. So xylem and phloem are present in different radii, alternating with each other. So அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, radial. Xylem and phloem on the same radius, there are two type of conjoint. That is நம்ம collateral xylem lies toward the central phloem and lies towards the periphery. Cambium is present in the collateral bundle is called as open system. That is dicot. இருவித இலை தாவரம், ஒருவித இலை தாவரம் சொல்லுவோம் இல்லையா. So dicot system in the collateral bundle without cambium, அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், closed. அது மோனோகாட் சிஸ்டம். ஸோ நம்ம அந்த இடத்துல மோனோகாட் சிஸ்டம்ல பார்க்கலாம் ஒரு வித இலைத்தண்டு, இருவித இலைத்தண்டு. நம்ம இந்த லெசன் பூரா அதுதான் பார்க்க போறோம். ஒவ்வொன்றுலையுமே இலையில எப்படி இருக்கும், தண்டுல எப்படி இருக்கும், ரூட்ல, அதெல்லாம் தான் தனித்தனியா பார்க்க போறோம். ஸோ கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்றது நமக்கு வாஸ்குலர் பண்டில் இன் விச் xylem கம்ப்ளீட்லி சரவுண்ட் த phloem, வைசி வர்சா. நம்ம ஆப்போசிட்டா பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம ஆம்பிவிசல்னா xylem சரவுண்ட்ஸ், எக்ஸாம்பிள் ட்ராக்ஸீனாங்கிற பிளான்ட், அண்ட் தென் ஆம்பிசெரபிள்ங்கிறது phloem சரவுண்ட் xylem. ஸோ அதற்கு உண்டான எக்ஸாம்பிள் எண்டாக். ஸோ protoxylem lies toward the center part, that is metaxylem towards the periphery தான் ஒவ்வொன்றுலையுமே நமக்கு எவ்வாறு சூழ்ந்து அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல எப்படி நமக்கு ஒவ்வொன்றிலையும் xylem phloem எந்த பார்ட்ல இருக்கு, ஓப்பனா இருக்கா, க்ளோஸா இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல என்ன பார்த்தோம், ஸோ பிளான்ஸ் அனாட்டமின்னு சொன்னா நமக்கு பிளான்ஸ் ரிலேட்டடா பேஸா இருக்கிறது டிஷ்யூஸ். வாட் இஸ் டிஷ்யூஸ், வாட் ஆர் த மெயின் கைண்ட்ஸ், டூ டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனுடைய டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஒன் ஸ்மால் சிமுலேஷன் ரிலேட்டட் டு திஸ் டாபிக் வித் த ஹெல்ப் ஆஃப் சிமுலேஷன் ஹியர். எஸ், இப்போ இந்த சிமுலேஷனுக்கு நமக்கு ஜஸ்ட் மைக்ரோஸ்கோப் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம், நம்ம மைக்ரோஸ்கோப் வியூ அண்ட் தென் பைனாகுலர் வியூல என்ன மாதிரியான செல்ஸ், ஒவ்வொரு செல்லுலையுமே நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா, இந்த மாதிரி ஒவ்வொரு செல் இருக்கும் அப்படிங்கிறது தான். See here, இப்போ ஒவ்வொரு செல் அமைப்பு எப்படி இருக்கும் பைனாகுலர் வியூல, நம்ம மைக்ரோஸ்கோப்னா அதுல வராது. ஸோ ஹியர் I'm going to choose the parenchyma cell. ஸோ பேரன்கைமா செல் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கும். நம்ம வரையும் போதும் அடுத்து நம்ம ஒவ்வொன்றிலுமே பேரன்கைமானா எப்படி அண்ட் தென் ஸ்கிலரன்கைமா என்ன. ஸோ இதுல மைக்ரோஸ்கோப்ல நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதனுடைய கிளாரிட்டி தெளிவா தெரியும். ஒவ்வொரு டிஷ்யூஸுமே நம்ம மைக்ரோஸ்கோப்னு யூஸ் பண்றதே எதுக்காக, கண்ணுக்கு தெரியாத ஒரு பாகத்தை தெளிவாக பார்ப்பதற்கு. we want to see the part and clear kite idea. ஒவ்வொன்றிலையுமே செல் பார்ட் நம்ம கண்ணால பார்க்கும்போது இந்த செல் நம்மளால யூஷுவலா தெரியுமா, நேக்கடையில கண்டிப்பா பார்க்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஸ்கிலரன்கைமா அண்ட் தென் பேரன்கைமா லாங்கிடியூடனல். ஸோ இதுதான் பேரன்கைமா செல். see here, கண்டிப்பா அடுத்த நம்ம ஒரு செஷன்ல பார்க்கும்போது நெக்ஸ்ட் செஷன்ல இந்த இதை எப்படி டயக்ராம் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், பேரன்கைமா அப்படிங்கிறத டிரா பண்ணணும். கலர் டிஃபரன்சியேஷன் கொடுக்க முடியாட்டியும் செல் டிஃபரன்சியேஷன் நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும், இதுல
கொடுக்கணும். ஸோ ஸ்கிலரன் கைமா லாங்கிடியூடனல், இது நமக்கு ஸ்கிலரன் கைமாவனுடைய லாங்கிடியூடனல் பார்ட்டு. எப்படி நீள்வெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறுக்கு வெட்டு தோற்றம், நீள்வெட்டு தோற்றம் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்கிலரன் கைமா கிராஸ் செக்ஷன். ஸோ கிராஸ் செக்ஷன்னா குறுக்கு வெட்டு தோற்றம். இந்த இடத்துல ஸ்கிலரன் கைமா செல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த மாதிரி வட்ட வடிவம் க்ளோஸா இருக்கா அல்லது அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப் எப்படி இருக்கு, அதனுடைய இடைவெளி அமைப்பு நெருக்கமாக இருக்கா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகுது, இதனுடைய இதுல தெரியும். ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். ஸோ நமக்கு நேல் வெட்டு தோற்றத்துல இருக்கக்கூடிய அந்த தோலினுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்கு. ஸோ எவ்வளோ கிளியரா நம்மளால பார்க்க முடியுதுல, நிச்சயமா நம்மளால விசிபிளா பார்க்க முடியுமா? So with the help of the simulation, we can get more idea about the cell structures. Is it or not? கண்டிப்பா புரியுது இல்லையா? ஏன்னா நம்மளுடையது நியூரான் ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா, நம்ம லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்போம்ல நியூரான்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்ப ஒவ்வொரு செல்லினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும், நியூரான்னா இந்த அமைப்புல தான் இருக்கக்கூடியது இல்லையா. ஸோ இதனுடைய செயல்பாடு எல்லாமே நமக்கு 5th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் வி கேன் ஸ்டடிஸ். கண்டிப்பா நம்மள என்ன பண்ணிச்சிருப்போம், வி ஸ்டடி. ஸோ நம்ம ஒவ்வொரு செல்லினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத இந்த சிமுலேஷன்ல, பிகாஸ் நம்ம பார்க்கறதே இப்போ டிஷ்யூஸ் பத்தி தான். அப்ப இந்த இடத்துல அந்த டிஷ்யூஸ் அப்படிங்கும்போது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம இந்த இந்த ஃபைபர்ஸ் எப்படி இருக்கும், இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டட் மசில் என்ன மாதிரி அமைப்புல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய திசுக்களினுடைய அமைப்பு, செல்லினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குங்கிறது தான் இந்த சிமுலேஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, is there any doubt in this session? ஸோ இது மூவ் ஆகும். இப்போ வந்துட்டு இதனுடைய பவர் நம்ம 40, 100 அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா அதனுடைய சைஸை பொறுத்து நமக்கு எப்படி வேரியேஷன் அப்படிங்கிறது தான் இந்த நமக்கு மைக்ராஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மைக்ராஸ்கோப் வியூ அப்படின்னா இதுதான் மைக்ராஸ்கோப்பு, இது நமக்கு ஐலென்ஸ். இந்த பார்ட்ல தான் நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஸ்லைட்ல நம்ம எதை பார்க்கணுமோ அதை வச்சு இந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியும். கண் பார்க்கக்கூடிய லென்ஸ் இது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது, கோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பார்ட். இதுல இருந்து நம்ம பார்த்தா அந்த செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, எப்படியெல்லாம் நம்ம அதுல என்னென்ன டிஃபரன்சியேஷன், நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஸ்டடிட் அபவுட் த பிளான்ட் டிஷ்யூஸ் இல்லையா. ஸோ நம்ம லெசன் ஷேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு புக்கை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன டாபிக் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். see here, what is the introduction part of plant tissues, tissue system na enadhu, dermal or epidermal, ground tissue and then vascular tissue, main thing is meristematic, and then permanent tissues and dermal and epidermal tissue system na enadhu, functions enna, ground tissue system, vascular tissue system, ovvonnudaiya divisions. And one more information about the tissue system and its functions. What are the functions of these kinds of different tissue system? Dermal, ground and vascular na, dermals அப்படிங்கிறது அதனுடைய காம்பனன்ட்ஸ் என்னது, எபிடர்மஸ் and then பெரிடம். நமக்கு ஓல்டர் ஸ்டெம்மும் ரூட்டும் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கு, ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா அதுல வந்து பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கெலரன் கைமா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூல என்னென்னலாம் டிஷ்யூஸ் இருக்கணும், என்னென்ன ப்ராசஸ்க்கு, ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், regeneration and support and protection. So these functions are doing these kinds of 3 tissues. Vascular tissues, vascular tissues, xylem and phloem. So transport of water and minerals and transport of food. So this is also a very important topic because we will expect 1 mark questions from this tabular column. இதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு வினாக்கள்ல கண்டிப்பா எந்தெந்த டிஷ்யூஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நடத்தின இந்த டாபிக்ஸை நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.